இஸ்ரவேல் தேசத்திலிருந்து இந்த ரேமா வேர்டை உங்களுக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். பின்னாடி அழகான ஒலிவ மரம், ஒலிவ பழங்கள்லாம் இருக்குது பாருங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த ஒலிவ மரத்தை போல கர்த்தர் மாற வைக்க போறார். எப்படின்னு சொல்றீங்களா? இந்த ஒலிவ மரம் சிறு கன்றாக இங்கே நடக்கும் போது அதை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. When you are small, nobody considers you. ஏன்னா அதுல பழம் இருக்காது. When a tree is planted as a sapling, it doesn't bring fruits. ஆனா அது வளர 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 இங்க பாருங்களேன், இந்த ஒலிவ மரம் வளர்ந்து இன்னைக்கு பெருசான பிறகு இதுக்கு திருப்பியும் யாரும் வந்து ஏர் போடணும்னு அவசியம் இல்லை, கொத்தி விடணும் அவசியம் இல்லை, தண்ணி பாய்ச்சணும் அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு சீசன் வரும்போது அது பாட்டுக்கு காய்க்குதுங்க. காரணம் என்ன? அது ரொம்ப அற்பமா இருந்துச்சு. முடிவு பாருங்க, சம்பூர்ணமா இருக்குது. வருஷம் வருஷம் இந்த ஒலிவ மரம் பழங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய லைஃப்ல கூட இன்னைக்கு சில பிரச்சனைகளால சோர்ந்து போயிருக்கிறீங்கல்ல, நீங்க யோசிக்கிறீங்க என் லைஃப் இப்படியே தான் இருக்க போகுது. இல்லைங்க, இது வெறும் ஆரம்பம் தான். நீங்க கனி தருகிற மரமாய் மாற போறீங்க. இன்னைக்கு ஆரம்பம் அற்பமா உங்களை எல்லாரும் பார்க்கலாம். நாளைக்கு நான் எப்படி இங்க வெயிலுக்கு பயந்துகிட்டு இந்த நிழல்ல வந்து நின்று எடுக்கிறனோ, அதே மாதிரி நிறைய பேர் உங்க நிழல்ல கடவுள் கொண்டு வருவாருங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஒலிவு மரமாய் வைப்பார். ஒலிவு மரத்துக்கு நிறைய குணாதிசயங்கள் இருக்குதுங்க. இதுல மருத்துவ குணம் இருக்குது. இந்த ஒலிவ எண்ணெயை எடுத்து புசிக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கொலஸ்ட்ராலே வர்றது இல்லைங்க. அது மட்டும் இல்ல, இந்த மரத்துக்குள்ள எண்ணெய் பசை இருக்கிறதுனால இந்த மரம் அவ்வளவு சீக்கிரம் அழியாது. நோவான்றவருடைய காலத்துல உலகம் முழுவதும் ஜலப்பிரளயம் வந்து எல்லாம் அழிந்து போன போது நோவா பேழையை திறந்து புறா விட்ட போது அந்த புறா ஒரு ஒலிவ மரத்தினுடைய கிளையை அது வாயில கவி கொண்டு வந்தது. காரணம் என்ன? இந்த ஜலப்பிரளயம் வந்து ஃப்ளட் வந்து எல்லாத்தையும் அழிச்சது. ஒலிவ மரம் அழியல, அது உயிரோடு நின்றது. இதைதான் ஆண்டவர் உங்க பிள்ளைகளுக்கு சொல்றார். உங்க பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளாய் இருப்பார்கள். மீனிங் they will have a long life, they will flourish. இன்னைக்கு உங்க குடும்பம் சிறுமைப்பட்டிருக்கலாம், ஆனா யோபு 8:7 சொல்கிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். I want to bless you from the bottom of my heart. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எருசலேம்ல இருந்து உங்களை ஆசீர்வதித்து சொல்றேன். இந்த ஒலிவ மரத்தை போல துவக்க அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். Your end is going to be prosperous. Your beginnings can be small and humble, but your end is prosperous. God bless you. Have a wonderful day.